கருத்து கணிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்லைடா சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு பேச்சு வருதே. என்ன சேஞ்ச் ஆயிருக்கு? அதாவது அதிமுக கொஞ்சம் ஃபேவரா இருக்குங்கிற மாரி ஒரு கருத்து கணிப்புகள்லாம் வருதே. இன்னொன்னு கருத்து கணிப்பு நீங்க பார்க்கலையா? ம். அடுத்த முதல் மந்திரியா நான் தான் வரணும்னு கூட ஒரு கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க. ம். ஏன் சார் கருத்து கணிப்புன்னு சொல்லி ஊரே அழிச்சுட்டு இருக்கீங்க? கருத்து கணிப்புங்கிற பேச்சை பேசுனாக்க விவரம் இல்லைன்னு அர்த்தம். நான் ஏற்கனவே சொன்னதா, என் பொண்டாட்டி எதுக்கு ஓட்டு போட எனக்கு தெரியல, என் புள்ள யாருக்கு ஓட்டு போடுறான்னு தெரியல. ஒரு ட்ரெண்டை தான் நம்ம சொல்ல முடியும். கருத்து கணிப்பு பெர்சன்டேஜ் போடுறதெல்லாம் நம்பாதீங்க. அதை நீங்கள் மக்களுக்கு சொல்லாதீங்க. அப்ப கருத்து கணிப்புங்கிறது பொய் அப்படிங்கிறீங்க. வடிகட்டியே போய், ஜம்மு காலத்தில் வடிகட்டியே போய். நான் ஒன்று கேட்குறேங்க, கருத்து கணிப்பு நீங்களே எடுக்கிற வச்சுக்கோ. ஒரு 1000 ஊர்ல இருப்பீங்களா? அதுக்கு 1000 பேராத வேணுமா? அதுக்கு எவ்வளவு செலவாகும்? அந்த படம் யாரு கொடுப்பா? சொல்லுங்க சார். பொது நிறுவனங்கள் தான் கொடுக்குறாங்க. பொது நிறுவனங்கள். பொது நிறுவனங்கள் எதுக்காக கொடுக்குறாங்க? வியாபாரத்துக்கு தானே நிறுவனம் வச்சிருக்கான். அப்ப அது ஒரு வணிகம் சார். இந்த அடிப்படை உண்மையை புரிஞ்சுக்கலன்னா நான் என்ன பண்ண முடியும்?